ஜிஞ்சர்னு சொல்லக்கூடிய சுக்குவை நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி துவரம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இடிச்சு வச்சிருக்கக்கூடிய ட்ரை ஜிஞ்சர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 4 வரமிளகாலாம் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை வேற ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 20லேருந்து 30 கிராம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உரித்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், ஒரு கை அளவு இருக்கக்கூடிய பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வரா மாதிரி வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் புளித்தண்ணி ஒரு 1/2 கப்பு ஊற்றிட்டு சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, மருந்து, அதை வந்து இதில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான மருந்து குழம்பு ரெடி.